வாழ்வும் வழிபாடும் என்கின்ற பகுதியிலே நாகப்பட்டினம் அப்படின்னு ஒரு ஊரை சார்ந்த சின்மயா வித்யாலயா அப்படின்னு ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய ஒரு மாணவி சௌபர்ணிகா சௌபர்ணிகா அந்த மாணவி அவர்கள் மகாவிஷ்ணுவை பற்றி 10 அவதாரங்கள் இருப்பதாக சொன்னீர்கள். அந்த 10 அவதாரத்திற்கு பின்னணியிலும் சிவபெருமான் அந்த அவதாரத்தோடு தொடர்பு இருப்பதாக சொல்லியிருக்கிறீர்கள். அதில் சட்டநாதரை பற்றி மாத்திரம் சொல்லியிருக்கீங்க. மற்ற அவதாரங்களோடு விஷ்ணுவனுடைய அவதாரங்களோடு தொடர்புடைய அந்த சிவமூர்த்திகளை பற்றி திருப்பி சொல்லுங்க அப்படின்னு அந்த மாணவியார் கேட்டிருக்கிறார்கள். அதை சார்ந்து நரசிம்ம அவதாரத்தினுடைய தொடர்புடைய ஒரு மூர்த்தி. இந்த நரசிம்ம அவதாரம் அப்படிங்கிறது ஹிரண்யகசிபு அப்படிங்கிற ஒருத்தரை அழிக்கிறதுக்காக, ஒரு அசுரனை அழிக்கிறதுக்காக மகாவிஷ்ணு எடுத்த ஒரு அவதாரம். அந்த அசுரனுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, அவன் வாங்கின வரம் காலையில் இறக்கக்கூடாது, மாலையில் இறக்கக்கூடாது, ஆயுதங்களால் இறக்கக்கூடாது, மேலே இறக்கக்கூடாது, பூமியில் இறக்கக்கூடாது அப்படின்னு ஏகப்பட்ட வரம் வாங்கிட்டான். அதாவது இரவாமை அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தை தவிர பாக்கி எல்லா விதமான வரத்தையும் பெற்றுவிட்டான். இப்படி ஒரு வல்லமே அவனுக்கு இருந்தது. அதனால் மகாவிஷ்ணுவானவர் காலையிலும் மாலையிலும் இல்லாமல், மேலும் கீழும் இல்லாமல், உள்ளும் புறம்பும் இல்லாமல், மனிதனும் விலங்கும் அல்லாமல், ஆயுதமும் அல்லாமல், சுவாமி நரசிம்மன் பாதி உடம்பு மனிதனாகவும் தலையில் சிங்க முகத்தோடு கூடியவராகவும் தன்னுடைய மடியில் வச்சு அந்த அசுரனை தன்னுடைய கூரிய நகங்களால் கிழித்து கொன்றார் அப்படின்னு ஒரு அவதாரத்தை பற்றி சொல்கிறார். இன்று அப்படின்னா மனிதன் அர்த்தம். சிம்ஹா அப்படின்னா ஹிம்சை பண்ணக்கூடிய மிருகம், அதாவது அழித்து வாழக்கூடிய ஒரு மிருகம். அந்த மாதிரி இரண்டும் இணைந்த வடிவத்தை எடுத்து அந்த அசுரனை நரசிம்ம அவதாரத்தில் கொன்னார் அப்படின்னு இருக்கு. இது ஒரு அவதாரம். சிவனும் விஷ்ணுவும் எப்படி அப்படின்னு சொன்னால், சிவன் விஷ்ணு பிரம்மா எல்லாம் சகஜன்யமூர்த்தின்னு பேர். சகஜன்யமூர்த்தினா எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு விளக்கை ஏற்றுறோம்னு வச்சுங்களேன், அந்த விளக்கை ஏற்றின உடனேயே இருட்டு விலகும், அந்த மஞ்சள் சுடர் தோன்றும், அதை கையால் தொட்டால் சுடும். இப்போ அதில் ஒரு பொருளை வச்சால், அந்த சுடரை மிகுதிப்படுத்தி ஒரு பொருளை வச்சா அதை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். அது மேல் நோக்கி ஏறும். எப்பொழுதுமே சுடர் மேல் நோக்கி போகும், தண்ணி கீழ் நோக்கி வரும். இந்த எல்லா தன்மையும் ஒரே சுடருக்குள்ளேயே இருக்குது பாருங்கள். இந்த ஒரு சுடரை ஊதி அணைச்சிட்டோம்னா அந்த ஒளியும் போச்சு, அந்த மஞ்சள் தன்மையும் போச்சு, சுடக்கூடிய தன்மையும் போச்சு. ஆனால் அந்த ஒளியை ஏற்றிட்டோம்னா இந்த 5 தன்மையும் ஒன்றா வரும். அப்போ 5மே ஒன்றா ஒன்றா போகும். அதை மாதிரி சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் ருத்ரனுக்கும் ஈஸ்வரனுக்கும் சதாசிவத்துக்கும் யாராவது பேதம் கல்பிக்கிறது அப்படிங்கிறது அறியாமையினாலன்னு அர்த்தம். சமபாவமாக இருக்கும். ஒரே நெருப்புக்கு 5 தன்மை இருக்கிறது. அந்த நெருப்பு இருந்தால் 5 தன்மையும் வரும். இருட்டை நீக்கக்கூடிய தன்மை வரும், சுடக்கூடிய தன்மை வரும், கண்ணுக்கு விளங்கிய அந்த மஞ்சள் தன்மை தோன்றும். அது ஒரு பொருளை அழிக்கும், நெருப்பு அழிக்கக்கூடிய தன்மையை பெறும். சார்ந்ததான் எதையாவது ஒரு நெருப்பையோ ஒரு அகலையோ ஒரு விறகையோ சார்ந்து அது இருக்கும். இந்த 5 தன்மையும் எப்படி ஒன்றா இருக்கோ, அழியும் போது 5ம் மறந்து போகிறதோ, அந்த மாதிரி இந்த 5 தேவதையும் சமானமான தேவர்கள். நமக்குள்ள இது வசதி இது தாழ்வு அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துக்கூடாது. அந்த மாதிரி எல்லாரும் சமானமானவா. அந்த சமானத்தில் இது ஒரு அவதாரம் புரிய வைக்கிறா. ஏதோ ஒரு கருத்தை மனிதர்களுக்கு ஆத்ம ஞானத்தை வழங்குவதற்காக பெரியவா எப்படியெல்லாம் இறைவன் ஆட்கொண்டான் என்பதை புரிய வைக்கிறார்கள். அது நடந்ததை சான்றாக காட்டுகிறார்கள். அப்படி தான் எடுத்துக்கணும். அந்த வகையில்
நரசிம்மர் அவதாரம் எடுத்தோடனே அதுக்கப்புறம் அந்த ரத்தம், அந்த ஹிரண்யகசிபனுடைய ரத்தத்தை சாப்பிட்டதுனால அவர் கொஞ்சம் மதம், அதை அந்த அவதாரத்துலேருந்து அவர் விடுபடணும், அந்த ஆத்மஸ்வரூபம் அந்த உடம்பு போகணும். அதுக்காக சிவபெருமான் ஷரவர் அப்படின்னு ஒரு அவதாரத்தை எடுத்தார். அந்த 8 கால்களை கொண்ட, பறக்கக்கூடிய 2 ரெக்கைகளை கொண்ட, யாலியை போன்ற முகத்தை உடைய அந்த சிம்மத்தை அப்படியே ஒருத்த கையால் அப்படியே அணைச்சி தூக்கும். அவ்வளவு வல்லமை அதுக்கு இருக்குது. திருபுவனத்தில் இருக்க அந்த சாமி நரசிம்ம அவதாரத்தை அந்த உடலை நீக்கி திருப்பி அந்த புனர்ஜென்மம் அவர் வைகுந்தம் போகிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு செயலை சிவபெருமான் செய்தார். அப்படியே அந்த சிவபெருமான் நரசிம்ம அவதாரத்தோடு அந்த உடலை நீக்கி கொள்வதற்கு உதவிய மூர்த்தி, இணைந்த மூர்த்தி சரவர் எப்படி தோன்றினார்? நரசிம்ம அவதாரத்தை அழிப்பதற்காக தோன்றினார். அதாவது அவதாரம்ங்கிறது என்னென்னா இந்த உடலை எடுத்துட்டால் திருப்பி அதை கலைக்கணும், திருப்பி கலைச்சிட்டு வைகுந்தம் போகணும். அதே மாதிரி திருப்பியும் மாறுபடணும் அவதாரம். ஏன்னா மக்களுக்காக அந்த பிறவியை எடுத்துக்கிறா, இந்த சட்டையை போட்டுக்கிறா, அந்த சட்டையை கயிட்டுறார், அதை கயிட்டி விடுற வேலையை ருத்ரன் செஞ்சிடார். அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி நரசிம்மருடைய தொடர்புடைய மூர்த்தி இந்த சரபேஸ்வரர். திருபுவனத்தில் இந்த சாமி இருக்குது. 2 ரெக்கைகளை கொண்டதாக இருக்கிறது, 8 கால்களை கொண்டதாக இருக்கிறது. அது யாலியினுடைய முகம் கொண்டதாக இருக்கிறது. கால்களில் இப்படி அடக்கி பிடிச்சிருப்பார். இந்த நரசிம்ம அவதாரத்தோடு தொடர்புடைய அந்த மூர்த்தி. இந்த மூர்த்தியை நம்ம வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் பில்லி சூனியம் அந்த மாதிரி துன்பங்கள்லாம் அண்டாது அப்படின்னு சொல்லியிருக்கா. ஒரு மிகப்பெரிய தைரியம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கா. வீரமூர்த்தி அது. அதை பெற முயல்வோமாக.